அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள். ஸோ இந்த பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்களில் வரக்கூடிய சந்தை இடைத்தரகர்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்மீடியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ் ஆர் இன்டர்மீடியரிஸ் இந்த பிரைமரி மார்க்கெட், அதாவது முதன்மை சந்தையில் உள்ள இடைத்தரகர்களை தான் நம்ம அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதன்மை சந்தையில் உள்ள இடைத்தரகர்களை தான் நம்ம அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரைட்டிங் மே பி டிஃபைன்ட் அஸ் எ கான்ட்ராக்ட் என்டர்ட் இன்டு பை த கம்பெனி வித் பர்சன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கால்ட் அண்டர் ரைட்டர்ஸ். அதாவது அண்டர் ரைட்டிங் மே பி டிஃபைன்ட் அஸ் எ கான்ட்ராக்ட் என்டர்ட் இன்டு பை த கம்பெனி வித் பர்சன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கால்ட் அண்டர் ரைட்டர்ஸ். அதாவது ஒரு நபர்களுடனோ அல்லது பெரிய நிறுவனங்களுடனோ ஒரு நிறுவனம் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் தான் அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர்களுடனோ அல்லது பெரிய நிறுவனங்களிடமோ ஒரு நிறுவனம் செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தை தான் அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் IPO லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சாகணும். பப்ளிக்கிட்ட இருந்து ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணும்போது அது கிடைக்குமான்னு உள்ளது ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை அந்த கம்பெனிக்கு இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மினிமம் நமக்கு கிடைக்குமா, அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் பண்ண முடியுமான்னு உள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். ஏன் அவங்களுக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும்னா, செபி ரூல்ஸ் என்ன கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு மினிமம் 90% சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IPO லான்ச் பண்ணும்போது மினிமம் 90% சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்படி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க ரீச் பண்ண முடியலைன்னா, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பணத்தை கண்டிப்பாக திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு உள்ள ரூல்ஸ் கைட்லைன்ஸ் செபி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போது இதில் ரிஸ்க் ரிடீமர்ஸாக யார் வராங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ் வராங்க. அது பர்சன்ஸாகவும் இருக்கலாம், சம் என்டிட்டிஸாகவும் கூட இருக்கலாம். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. தே அண்டர்டேக் டு டேக் அப் த ஹோல் ஆர் போர்ஷன் ஆஃப் சச் ஆஃப் த ஆஃபர்ட் ஷேர்ஸ் ஆர் டெபென்ச்சர்ஸ் as may not be subscribed for by the public. Such agreements are called underwriting agreements. ஸோ இதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் அந்த கம்பெனி கூட கொடுக்குறாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை பண்ணுறவங்க யாருன்னா அண்டர் ரைட்டர்ஸ். அதாவது ஒரு நிறுவனத்தின் பங்குகள் அல்லது கடன் பத்திரங்களை அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க. அதுதான் அதில் அந்த ரிஸ்க்கை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங். டைப்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங், பார்ஷியல் அண்டர் ரைட்டிங், ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்னு என்ன பார்ப்போம். த என்டையர் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டெபென்ச்சர்ஸ் ஆஃப் எ கம்பெனி இஸ் அண்டர்டேக்கன், இட் இஸ் செட் டு பி ஃபுல் ஆர் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். அதாவது ஃபுல் ஷேர்ஸையோ டெபென்ச்சர்ஸையோ அவங்க அண்டர்டேக் பண்ணாங்கன்னா அதனுடைய பேர் என்னன்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஃபுல்லாக அவங்க அண்டர் ரைட் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய பேர் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஸோ வாட் இஸ் மீன் பை பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்? வென் த அண்டர் ரைட்டர்ஸ் do not undertake the responsibility for the whole issue but underwrite only a portion of the issue is called பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். அதாவது சம் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை அவங்க அண்டர் ரைட் பண்ணிடுவாங்க. அதுதான் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஸோ when the underwriters do not undertake responsibility of the whole issue, மொத்த வெளியீடை அவங்க அண்டர் ரைட் பண்ண மாட்டாங்க. சம் போர்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க அண்டர் ரைட் பண்ணுறாங்க. அதான் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேம் அண்டர் ரைட்டிங். ஃபேம் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு என்னென்னா, irrespective ஆஃப் த அப்ளிகேஷன் ரிசீவ்டு அவங்க ஒரு டெஃபினிட் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு டெபென்ச்சர்ஸுக்கு. அதை தான் ஃபேம் அண்டர் ரைட்டிங். அதாவது பெறப்பட்ட விண்ணப்பத்தை பொருட்படுத்தாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகள் அல்லது கடனீடு பத்திரங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடை கொடுப்பாங்க. அதுதான் டெஃபினிட் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸுக்கோ டெபென்ச்சர்ஸுக்கோ வாட் எவர் த அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அதை பார்க்க மாட்டாங்க. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அதை தான் ஃபேம் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த இவங்க அண்டர் ரைட்டர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்ணி அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு கன்சிடரேஷன் பேயபிள் டு த அண்டர் ரைட்டர்ஸ் ஃபார் அண்டர் ரைட்டிங் த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டெபென்ச்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் கால்ட் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அதாவது
நிறுவனத்தின் பங்குகள் அல்லது கடனீட்டு பத்திரங்களை அண்டர் ரைட் செய்வதற்கு அண்டர் ரைட்டர்ஸுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் தேர் கிவிங், அதுக்கு பேர் தான் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா சச் எ கமிஷன் இஸ் பேட் அட் எ ஸ்பெசிஃபைட் ரேட் ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் டெபிஞ்சர்ஸ் underwritten whether or not the underwriters are called upon to take up any shares or debentures. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அண்டர் ரைட்டிங் அந்த ஒர்க்குக்கு வந்து அவங்களுக்கு ஒரு certain specified amount of issue price கொடுப்பாங்க. specified rate of issue price of the whole shares இல்லைன்னா டெபிஞ்சர்ஸோடைய certain percentage வந்து அவங்களுக்கு இஷ்யூ ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ், அதாவது அவங்களுடைய அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்டில் சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க வந்து அந்த அண்டர் ரைட்டிங் பண்ணாங்கன்னா செக்ஷன் 46 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்களுக்கு அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்டில் இருக்கிறத அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அண்டர் ரைட்டிங் ஒர்க் அவங்க பண்ணிட்டாங்கன்னா செக்ஷன் 46 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்களுக்கு அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆன் அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் படி அவங்களோட அந்த அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுக்க என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட்டை வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். தட் இஸ் திஸ் பேமெண்ட் ஹேஸ் டு பி ஆத்தரைஸ்டு பை த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து the commission may be paid out of the proceeds of the issue or from the company profits or both as per the contract. அதாவது ஒப்பந்தத்தின்படி வெளியீட்டின் வருமானம் அல்லது நிறுவனத்தின் லாபம் அல்லது ரெண்டிலிருந்தும் கமிஷன் செலுத்தப்படலாம். அதாவது வெளியீட்டு, அதாவது இஷ்யூஸ்லேருந்தும் கொடுக்கலாம், இல்லைனா கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து கொடுக்கலாம், இல்லைனா போத் ரெண்டிலிருந்தும் எடுத்து கொடுக்கலாம். அதுதான் வந்து அந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. த கமிஷன் may be paid out of the proceeds of the issue or from the company profits or both as per the contract. அதாவது ஒப்பந்தத்தின்படி வெளியீட்டு வருமானம் அல்லது நிறுவனத்தின் லாபம் அல்லது ரெண்டிலிருந்துமே அவங்க வந்து கமிஷன் செலுத்தப்படலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, that is the commission rate must be lower of 5% of price at which shares are issued or the rate that is authorized under the articles. அதாவது ஒரு 5% ஷேர்ஸுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இஷ்யூ ப்ரைஸ். அப்புறம் வந்து 2.5% வந்து டெபெஞ்சர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து கமிஷனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ். அது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the underwriters while issuing application forms to the public put a seal of their name on the application form. Such a seal helps the company to find out as how many shares have been applied due to the efforts of a particular underwriter. அதாவது பொதுமக்களுக்கு விண்ணப்ப படிவங்களை வழங்கும்போது விண்ணப்ப படிவத்தில் தங்கள் பெயரை முத்திரையிட்டு கொள்கின்றனர். அதாவது அத்தகைய முத்திரையானது ஒரு குறிப்பிட்ட அண்டர் ரைட்டரின் முயற்சியால் எத்தனை பங்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதை கண்டறிய நிறுவனத்துக்கு அது உதவுகிறது. அதாவது அண்டர் ரைட்டர்ஸ் while issuing application forms to the public put a seal of their name on the application form. அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது அந்த அண்டர் ரைட்டர் வந்து அவருடைய நேமை வந்து சீலாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சீல் எதற்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த கம்பெனி வந்து இந்த அண்டர் ரைட்டர்னால தான் நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிதுன்னு உள்ளதுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக வந்து அந்த சீல் யூஸ் ஆகுது. அதான் வந்து அந்த சச் சீல் ஹெல்ப்ஸ் த கம்பெனி டு ஃபைண்ட் அவுட் as how many shares have been applied due to the efforts of a particular underwriter. ஸோ இதில் ரெண்டு இது இருக்குது, அப்ளிகேஷன்ஸு, மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ். அந்த ஸ்டாம்பு சீல் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மார்க்ட் அப்ளிகேஷன். அந்த ஸ்டாம்போ சீலோ இல்லைன்னா அது வந்து அன்மார்க்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக வந்து கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எந்த அண்டர் ரைட்டரோடைய எஃபர்ட்டும் அதில் இல்லைன்னு உள்ளதை சொல்கிறது தான் அன்மார்க்ட் அப்ளிகேஷன். மார்க்ட் அப்ளிகேஷன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அண்டர் ரைட்டரோடைய எஃபர்ட்னால தான் நமக்கு அந்த அது வந்துச்சுன்னு உள்ளதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் மார்க்ட் அப்ளிகேஷன். அன்மார்க்ட் அப்ளிகேஷன் என்னென்னா அந்த கம்பெனி வந்து டைரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க, எந்த எஃபர்ட்டும் வந்து அண்டர் ரைட்டர்ஸோட இது இல்லை அப்படின்னு உள்ளதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ள மார்க் தான் வந்து அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.